அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். மாத வருமானத்திற்கு குறைவில்லாத ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். இப்போது சில பேர்த்துக்கு மாத வருமானம் கரெக்டாக வந்தாலே வருமானத்துக்கு தடை இருக்காது, லைஃப்பை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாத வருமானத்திற்கு குறைவில்லாத ஜாதகம் இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு ஜாதகத்தில் பொருள் வரும் வழி வருமானத்தை சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும், பாக்கியமாக என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலிருந்து அவர்களது தசையோ புத்தியோ நடந்தால், அவர்கள் அத்தகைய தசைகள் நடந்தாலும் சரி, புத்திகள் நடந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு மாத வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அப்போ தசை அப்படிங்கிறது லாங் பீரியடு. அப்போ 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 4லேருந்து 2ஆம் அதிபதி தசையோ அல்லது 9ஆம் அதிபதி தசையோ நடக்கும் பொழுது நீண்ட காலத்திற்கு ஜாதகருக்கு மாத வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் தான். ஒரு பொதுவான விதி ஒரு ஜாதகத்தில் அப்படியே நடக்கும்னு கட்டாயம்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கும் கிரக அமைவுகள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரக அமைவுகளை பொறுத்து, பார்க்கும் பார்வையை பொறுத்து, சேர்கின்ற கிரகத்தை பொறுத்து பலன்கள் முற்றிலுமாக வேறுபடும். அப்போது பொதுவான தகவல் அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரிஞ்சுக்குங்க. அதை அப்படியே உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆனந்தமும் அதிர்ச்சியும் அடையக்கூடாது. உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பொதுவான விதிகளை நீங்களாக பொருத்தி பார்த்து இப்படி இருந்தால் அப்படி இருக்குமா, அப்படி இருந்தால் இப்படி இருக்குமான்னு நினைக்க வேண்டாம். காரணம் என்னென்னா, பொது பலன்கள் என்பது தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பால் மாறுபடக்கூடியது என்ற அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த அமைப்பு மாத வருமானத்திற்கு குறைவில்லாத நிலையை தரும் என்பது நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறு தகவல். மற்றபடி அவர் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதுதான் நடக்கும். நன்றி, வணக்கம்.